ஒரு விவசாயி வேலையை முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிடலான்னு அவர் மனைவியை சாப்பாடு போட சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வெளியில ஒரு சத்தம் கேக்குது. இருங்க நான் என்ன சத்தம் பார்த்துட்டு வரேன்ட்டு அவங்க மனைவி கிளம்பி வெளியே போயிடுறாங்க. எங்கடா போன ஒரு ரொம்ப நேரம் ஆளைய காணமே அப்படின்னு அவர் எழுந்திரிச்சு வெளியே போய் பார்க்கும்போது எதையோ பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. அப்படி என்ன அவர் பார்த்தாருன்னு காட்டுறாங்க. அவரோட மனைவி அவங்களோட கையை வெட்டி அவங்களே சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா ஒரு காட்டு பகுதியில தனியா ஒருத்தன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எதையோ பார்த்துட்டு அந்த சைக்கிள் அப்படியே நிறுத்திட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல போய் தலையில வேகமா முட்டி உயிர் விட்டுறான். இப்ப திரும்பவும் கட் பண்றாங்க. ஊருக்குள்ள ஆலமரத்தடியில சில குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒருத்தருக்கு சேவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சேவ் பண்ண வச்சிருந்த கத்தியை காணோம். என்னடா கத்தியை காணமேன்னு தலையை சொரிஞ்சுட்டு திரும்பி பார்த்தா அங்க விளையாடிட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த கத்தி எடுத்து அதோட காதை கட் பண்ணி அந்த பொண்ணை சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த படம் பேரு கலிங்கா. அதாவது அந்த காலத்துல ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போர்ல ஒரு அரக்கனை கொல்றதுக்காக நரசிம்மர் அவதரிச்சிருக்காரு. அப்போ நரசிம்மரோட குரோதத்தை யாராலுமே சமாளிக்க முடியல. அங்க இருக்கிற தேவர்கள்லாம் உடனே போய் சிவனை போய் பார்த்து இப்ப சிவனுக்கும் நரசிம்மருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அப்போவுமே அவரோட குரோதம் கண்ட்ரோலுக்கு வரல. இப்போ அம்மன் வந்து பிரத்யங்கரா தேவின்னு ஒரு அவதாரம் எடுத்து திம்மு முகம் கொண்டு அந்த நரசிம்மரோட குரோதத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த கதையை சொல்லி முடிச்ச உடனே வருஷம் 1922 வருஷத்துக்கு போகுது. அந்த கிராமத்துல இந்த மாதிரி அமானுஷ்யமான நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு அந்த ஊர்ல இருக்கிற அரசனை போய் பாக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்ல ரொம்ப அசம்பாவிதமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம அவரோட அம்மாவை பார்க்க போறாரு. அவரோட அம்மாவா பாட்டியா தெரியல. அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 150 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். படுத்த படிக்கையா இருக்காங்க. இப்ப அவர்கிட்ட போயிட்டு இதுக்கான வழியை கேட்கவும் அவங்க அவரோட காதல ஒரு வழியை சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நான் இந்த ஊரை விட்டு கிளம்பி போகணும், அதாவது நான் வனவாசம் போகணும் அப்படின்னு அவர் குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்டயும் சொல்லிட்டு சில பொருட்களை குதிரையில எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள வனவாசம் போயிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுது போல. அந்த காட்டு பகுதியில யாரோ இறந்தவரோட உடல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அந்த எல்லைக்குள்ள போயிட்டு நம்ம எவ்வளவு சீக்கிரம் வெளியில வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியில வந்துடணும். அதே போல நீங்க வரும்போது யாருமே அந்த பக்கம் திரும்பி மட்டும் பாத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே கூட்டு போறாரு. இப்ப கூட்டிட்டு போய் அந்த டெட் பாடி அதுக்குள்ள வச்சுட்டு அதுக்கு சில சடங்கெல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்பி வராங்க. அப்படி கிளம்பும் போது ஒருத்த மட்டும் திரும்பி பாக்குறான். அந்த கூட்டத்தை கூட்டிட்டு போனாரு பாத்தீங்களா, அவரு டேய் அப்படின்னு சத்தம் போட்டு அவனை திரும்ப விடாம கூட்டு வந்துடுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு அமானுஷ்யமா ஏதோ ஒண்ணு வருது. அதோட உருவத்தை காட்டல, அதோட கையை மட்டும் காட்டுறாங்க. அதுவே பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. வந்து அந்த பணத்தை உள்ள இழுத்துட்டு போயிடுது. இப்ப அதோட கட் ஆகுது. இவரை காட்டுறாங்க. இவர் வந்து ஊருக்கு வெளியில சாராயம் காசி வித்திட்டு இருப்பாரு. அங்க அவர்கிட்ட சாராயம் குடிக்க வந்தவங்க எல்லாம் அவனை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணி பேசுனது மட்டும் இல்லாம காசு தர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பிரச்சனை பண்றாங்க போல. இப்போ பிரச்சனை பண்றவங்கள தவறாலே தட்டி என்ட்ரி கொடுக்கிறாரு ஹீரோ. ஹீரோ வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோவை தடுத்துறாரு. இப்போ அந்த ஊரோட பண்ணையார காட்டுறாங்க. இவர் தான் அந்த ஊரோட பண்ணையார் போல. இவர் கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்சவரா இருப்பாரு. அடுத்ததா அவரோட தம்பியை காட்டுறாங்க. அவர் எப்படின்னா ஊர்ல யாராவது வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால இவரோட ஒரு தடவையாவது வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்ல வந்து அராஜகம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஊர்ல ஒரு தண்டோரா போடுறாங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம ஊர்ல வழக்கமா நடக்கக்கூடிய பௌர்ணமி பூஜை நடக்க போகுது. அதனால பொது ஜனங்க யாரும் வெளியில வந்துடாதீங்க. இது ஊருக்கு வெளியில இருக்கிற அந்த சாத்தானுக்காக கொடுக்கிற பூஜை அப்படின்னு தண்டோரா போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பண்ணையார வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வாங்கின கடனை மொத்தமா கட்டிட்டேன், என்னோட நிலப்பத்திரத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. இவரும் அதெல்லாம் பொறுமையா வாங்கிக்கலாம், முதல்ல உட்காந்து சாப்பிட்டு அவர் உட்கார வச்சு சாப்பாடு போட வச்சு அவரை சாப்பிட வச்சுட்டு இப்ப வில்லங்கமா நிலப்பத்திரம் எல்லாம் ஒன்னும் தர முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவர் அதெல்லாம் முடியாது, அது நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நான் பொழைக்கவே முடியும்னு பேச அவரோட தம்பி வந்து எங்களே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கத்தி எடுத்து அவர் கொலை பண்ணிடுறாரு. இப்ப அந்த ஊருக்குள்ள இன்னைக்கு அந்த பூஜைக்கான வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஊர்ல திருவிழாவும் நடந்துட்டு இருக்கு போல. ஹீரோ அங்க வந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடி பாட்டுலாம் பாடிட்டு இருக்காரு. இந்த பாட்டுல ஹீரோயினையும் காமிச்சிடுறாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் போல. அவங்களும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த பாட்டெல்லாம் முடிஞ்சு ஒரு குடிசையை காட்டுறாங்க. அந்த குடிசையில ஒருத்தர் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காரு போல. அவர் வைஃப் அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கப்பா, நான் சொல்ல கேட்காம இன்னைக்கு ஊருக்கு போய் ஆகணும்னு சொல்லி நிக்கிறாரு அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் இன்னைக்கு நம்ம ஊர்ல பௌர்ணமி பூஜை இருக்கு, யாரும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, அதனால இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் சரிங்க மாமான்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. இப்போ இன்னைக்கு இருட்டும் ஆயிடுது. அந்த பௌர்ணமி பூஜை எப்படி நடக்குதுன்னு காட்டுறாங்க. ரெண்டு பேரு அந்த ஊரை சுத்தி ஒரு மாதிரி ரத்தம் நினைக்கிறேன் அது தெளிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. அதுல ஒருத்தரோட வாயில ஆட்டோட நுரையீரல் இருக்கு பாத்தீங்களா, அத வாயில கடிச்சிட்டு கையில தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள பீடி குடிச்சிட்டு இருந்துட்டு கையில ஒரு மாதிரி ட்ரங்க் பொட்டி மாதிரி இருக்கு. அந்த ட்ரங்க் பொட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அவனை அந்த ஸ்டார்டிங்ல டெட் பாடி எடுத்து இருந்தாரு பாத்தீங்களா, அந்த கூட்டத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து நோட்டம் விட்டுட்டு இருக்காரு. இதுல வந்து ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஊர்ல கிடைக்கிற சின்ன சின்ன வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க போல. அப்போ அவரோட ஃப்ரெண்டு இன்னும் எவ்வளவு நாள் லவ்வே சொல்லாம இருப்ப, இன்னைக்காவது சொல்லிடு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு கிட்ட இவரு லவ் சொல்ல போறாரு. அந்த பொண்ணு ஏன்டா சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிட்டு இருக்கு, இன்னும் உனக்கு தெரியல அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துட்டு போகுது. அவர் அதுவுமே ஒண்ணுமே புரியாம இப்படி கேட்டதுக்கான பதிலே சொல்லாம போறியேன்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணிட்டு கூட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப அந்த ஊருக்கு வெளியில இருக்கிற அந்த காட்டு பகுதியை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு கர்ப்பிணி பெண்ணு அதோட பொண்ணை கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு விளையாடிட்டே முன்னால ஓடிடுது. இவங்களும் அந்த பொண்ணு பின்னால ஓட முடியாம அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டே பின்னால போயிட்டு இருக்காங்க. கூப்பிட்டுட்டே ரொம்ப தூரம் போயிடுறாங்க. அந்த பொண்ணு எந்த பக்கம் ஓடிச்சுன்னு தெரியல. இப்ப அந்த காட்டு பக்கம் சுத்திட்டு இருப்பாருல ஒரு பெரியவர், அந்த பெரியவரும் வந்துடுறாரு. இந்த பக்கம் எங்கம்மா போற அப்படின்னு கேட்க என் பொண்ணு இங்கதான் விளையாடிட்டு ஓடனா, எந்த பக்கம் போனானே தெரியல, அவர் தான் இங்க
பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல, அதுவும் எல்லா பக்கம் போக கூடாதுன்னு தெரியும்ல, உன் பொண்ணு எப்படி வீட்டுக்கு வந்துருவா, இந்த பக்கம் போவாதமா போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த பொண்ணும் என்ன பண்றதுனே புரியாம அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சே ஆகணும்னு அந்த பூஜை எல்லாம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பகுதிக்குள்ள போயிடுறா. இப்ப இந்த சின்ன பொண்ணு அந்த பெரியவர் முன்னால ஓடி வருது. நீ இங்க இருக்கனா, அப்ப உங்க அம்மா யாரை தேடிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த சாத்தான் அந்த கர்ப்பிணி பெண்ணை கொன்னு உள்ள இழுத்துட்டு போயிடுது. இப்ப அந்த ஊர் பண்ணையார் தம்பி ரொம்ப சோகமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. உடனே அவங்க அண்ணனும் வந்து என்னாச்சுன்ற எவ்வளவு சோகமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவர் அன்னைக்கு அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் ஒரு பேத்தியை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ அவரோட பேத்தியை பார்த்துட்டு அந்த பேத்தியை ஒரு நாள் என் கூட அனுப்பி வை, நானே கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு அந்த பெரியவரை மிரட்டி அந்த பொண்ணை ஜீப்ல ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நேரத்துல ஹீரோயின் வந்து கையில ஒரு ஈட்டி மாதிரி இருக்குது, அதை அவரோட கழுத்திலே வச்சு ஒழுங்கா அந்த பொண்ணை இறக்கி விட்டு போயிடு, இல்லன்னா அந்த கழுத்திலே இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் இவனும் வேற வழி இல்லாம இறக்கி விட்டு போயிடுறான். இப்ப இந்த விஷயத்தை அந்த பண்ணையார்ட்ட சொல்லவும் அவரும் ரொம்ப கோவப்படுறாரு. இவங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது, இதை நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லி அவர் ஏத்தி விட அன்னைக்கு நைட்டு அவங்க தம்பி கிளம்பி போய் ஆட்களோட ஹீரோயின் வீட்டுல போய் பிரச்சனை பண்றாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க அம்மா மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்காங்க. ஹீரோயின் அடிச்சு இழுத்துட்டு வந்து அவங்க கிட்ட ஒரு மாதிரி தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து அவரோட தம்பி கூட இருந்த அடியாளுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. இப்போ காப்பாத்தினதுல இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் அதிகமாயிடுது. இப்ப அடுத்த நாள் ஊருக்குள்ள ஹீரோ போகும்போது ஹீரோயின் நின்னு லுக் விடுறது, ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு பேசிக்கிறதுன்னு அப்படியே அவங்க லவ் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்படியே ஒரு மாண்டேஜ் சாங்கும் போறாங்க. இப்ப சாங் எல்லாம் முடிஞ்சிருது. அந்த ஊருக்கு வெளியில ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறத ஓட்டிட்டு இருக்காங்க. பேயால் அந்த பொண்ணுக்கு ஏதோ செய்வனே தெரியல, ஏதோ ஒரு சூனியக்கார பொம்மை மாதிரி வச்சு அந்த பொண்ணு மேல மாந்திரிகம் பண்ணி அந்த பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு அந்த ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு பகுதியை காட்டுறாங்க. அந்த பகுதியில ஏகப்பட்ட முதலைங்க, அங்க இருக்கிற விலங்குகள்லாம் ஏதோ ஒண்ணு கடிச்சு சாப்பிட்டு அதோட எலும்புகளை மட்டும் போட்டுருக்கு. இப்ப அப்படியே பேக் ஷாட்ல காட்டுறாங்க. ரொம்ப கொடூரமா பயங்கரமா ஏதோ ஒண்ணு நடந்து போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு பொண்ணு கேட்கறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அப்படி கேட்க போனா ஹீரோயினோட அப்பா இருந்துட்டு, இவன் ஒண்ணும் இல்லாத பையன், இவனுக்கு எதை நம்பி நான் பொண்ணை தர்றது, ஏதாவது கரெக்டான வேலை வெட்டிக்கு போனாவது பரவாயில்ல, இவனே எந்த வேலைக்கும் போகாம கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான், இவனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ என்கிட்ட எதுவும் இல்லன்னு தானே சொன்னீங்க, எங்க பூர்வீக சொத்து ஒரு 2 ஏக்கர் நிலம் இந்த ஊர் பண்ணையார்கிட்ட அடமானத்துல இருக்கு, அதை நான் மீட்டிட்டு வந்துட்டா பொண்ணு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனோட அப்பாவும் ஒரு மாதிரி தயங்கிட்டு சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப சரின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுது. எப்படியாவது அந்த நிலத்தை மீட்டுட்டு உங்க வீட்டுக்கு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோனோட அம்மா என்னங்க சரின்ட்டீங்க, அவன் திடீர்னு மீட்டு நோட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க ஹீரோயினோட அப்பா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த ஊர் பண்ணையார்கிட்ட நிலத்தை மீட்க போனோம் யாரும் உயிரோட வந்ததா சரித்திரமே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு அவங்க அப்பாவெல்லாம் கூட்டிட்டு இந்த பண்ணையார் வீட்டுக்கு போயிடுறாரு. போய் எங்க தாத்தா காலத்துல அடகு வச்ச நிலம், எங்க தாத்தா வட்டி கட்டி எங்க அப்பா வட்டி கட்டி இப்ப நானும் வட்டி கட்டிட்டு இருக்கேன், அநேகமா நாங்க வாங்கின கடனுக்கு மேல பல மடங்கு வட்டி கட்டியாச்சு, அதனால அந்த நிலப்பத்திரத்தை தயவு செஞ்சு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த பண்ணையாரும் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு ஹீரோவுக்கு சாப்பாடு போட சொல்றாங்க. உடனே ஹீரோ டென்ஷன் ஆகி நான் உன்னைக்கு சாப்பிட்டு போறதுக்காக வரல, ஒழுங்கா நிலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப பண்ணையாரு இவன் வழியிலே தான் அடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு, சரி உனக்கு ஊருக்குள்ள இருந்தா 2 ஏக்கர் நிலம் இல்ல, ஆனா ஊருக்கு வெளியில சமஸ்தானத்துல 4 ஏக்கர் நிலம் தரேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம சரி தாங்க அப்படின்றான். இப்ப அந்த நிலப்பத்திரத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறான். அவனோட தம்பியும் பார்த்து வந்தவன் ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி 4 ஏக்கர் நிலம் கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்னும் சாதாரண இடம் கிடையாது, அந்த இடத்துக்கு போய் இதுவரை யாரும் திரும்பி வந்ததே கிடையாது, அந்த இடத்தை தான் அவனுக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன், இப்ப நாம கொன்னா நாம தான் கொன்னோன்னு ஊர்ல இருந்து நமக்கு கெட்ட பேர் அதிகமாகும், இதே அந்த இடத்துக்கு போய் செத்தானா அவன் அந்த இடத்துக்கு போனதுனாலதான் செத்தாங்கிற மாதிரி ஊர்ல பேர் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடம் பக்கம் ஒருத்தர் மண்வெட்டியோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டு திரும்பினா அவர் பக்கத்துல ஏதோ ஒண்ணு வருது. அப்போ என்ன நடந்ததுன்னு காட்டல, ஆனா அவனோட தலை மட்டும் தனியா அந்த இடத்துல விழுகுது. அவனோட உடம்ப ஏதோ ரொம்ப கொடூரமா அருவிருப்பா ஒரு உருவம் பிச்சு தின்னுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருந்ததுனால என்னால நேரடியா காட்ட முடியல. இப்போ திரும்ப ரொம்ப வருஷத்துக்கு மேல காட்டுறாங்க. அந்த காட்டு பக்கம் ஒரு வயசான பெரியவர் அவரோட பேரனை கூப்பிட்டு அந்த ட்ரங்க் பொட்டி எடுத்து நடந்து வந்துட்டு இருக்காரு. வரும்போது இந்த பெட்டியில உனக்கான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு, அந்த பொருள் உனக்கு அவசியம் வரும்போது நீ திறந்து பாரு, அது வாழ்க்கையில நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் அது உனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டே வந்தவர் திடீர்னு காணா போயிடுறாரு. எங்கடா கூட வந்த தாத்தாவை காணமே அந்த பையன் அங்க எங்க அவங்க தாத்தாவை தேடி அலையறான். அலைஞ்சிட்டு அண்ணாந்து பாக்குறான். மேல இருந்து அவன் மேல ரத்தம் மட்டும் விழுவுது. இப்ப அப்படியே ஹீரோ கனவுல இருந்து எந்திரிக்கிறாரு. அந்த பையன் வேற யாரும் இல்ல, ஹீரோ தான் போல. அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க தாத்தா தான் அந்த மாதிரி மிஸ் ஆயிருப்பார் போல. இப்போ அந்த பண்ணையாட்ட இருந்து நிலப்பத்திரம் வாங்கிட்டு வந்ததுனால ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தம் எல்லாமே முடிஞ்சிருது. இப்ப அடுத்த நாள் ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை போய் பார்த்து நம்ம நிலப்பத்திரம் வாங்கிட்டு வந்தோம்ல அந்த இடத்துக்கு நாளைக்கு நான் போலான்னு இருக்கேன், நீயும் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவரு அதெல்லாம் முடியாது, நான் அவ்வளவு தூரம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டே வந்தினா உனக்கு சாராயம் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் ஒத்துக்கிறாரு. இப்போ ஹீரோயின் கோயில்ல சாமி கும்பிட்டு வரும்போது அந்த பேய் ஓட்டுறாங்கல்ல ஒரு அம்மா, அவங்க ஹீரோயின் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. பேசுனதுமே ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்து அங்க இருந்து வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட நாளைக்கு நீ அந்த இடத்துக்கு போயே தான் ஆகணுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேச ஹீரோ அதெல்லாம் பயப்படாத, அது நம்ம இடம், நான் போறதுனால என்ன ஆயிட போகுது, நான் நேர்ல போய் பார்த்துட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு எல்லாமே நான் பார்த்துட்டு அப்புறமா உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த
அடுத்த நாள் அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப கிளம்பி ரொம்ப தூரம் கடந்து, அதாவது அந்த சாத்தான் இருக்கிற பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. போனா அந்த பகுதியில் ஒரு இடத்துல ஏகப்பட்ட மனுஷங்களோட எலும்பு கூட இருக்கு. நிறைய மனுஷங்களோட எலும்பு, மண்டவோடு, அது இதுன்னு குறைஞ்சது ஒரு 100-200 மனுஷங்களோட எலும்பு கூட அங்க இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய எலும்பு கூட அங்க இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் பயப்படுறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, இதுக்கு மேலே நம்ம போணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போயிடுறாரு. இப்ப போய் அன்னைக்கு இருட்டாயிடுது. அன்னைக்கு நைட் அங்க இருக்கிற ஒரு ஆத்து பக்கத்துல 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப காலையில கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோவை காணோம். ஹீரோட ஃப்ரெண்ட் எழுந்து இவன் எங்க போனா, பக்கத்துல தான் படுத்திருந்தான் அப்படின்ட்டு ஹீரோவை தேடிட்டு இருக்காரு. தேடுனா ஹீரோ ரொம்ப தூரத்துல இருந்து வராரு. இங்கதான்டா இருக்கேன், ஏன் அதுக்குள்ள பதட்டப்படுற அப்படின்ட்டு வராரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பண்ணையார் வீட்டை காட்டுறாங்க. அந்த பண்ணையார் வீட்டுல இருக்கும்போது அவங்க தம்பி வந்து புலம்பிட்டு இருக்கான். நீங்க பாட்டு அவனுக்கு 4 ஏக்கர் நிலம் கொடுத்து அனுப்பிட்டீங்க, போனவன் 2 நாள் ஆச்சு, என்ன ஆனான்னு இதுவரை எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்ல, அவங்க பண்ணையாரு டேய் இதுவரையும் அந்த பக்கம் போனவங்க யாரும் உயிரோட வந்ததே கிடையாதுடா, அவன் எப்படி உயிரோட வருவான் அப்படின்னு அவனை சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. ஆனா ஹீரோ அன்னைக்கு ஃபுல்லா அந்த காட்டுக்குள்ள உலாத்திக்கிட்டே இருக்காரு. எதுக்கு உலாத்தறாருன்னு தெரியல. இப்ப அன்னைக்கு ஒரு நாள் பொழுது போயிடுது. அன்னைக்கு நைட் அந்த காட்டிலே தூங்கிடுறாங்க. இப்ப ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு வைஃப் வந்துடுறாங்க. நீ எப்படி இங்க வந்த, இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, என் கூட வா என் கூட வான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போனவங்க அப்படியே மறைஞ்சிடறாங்க. அப்பதான் தெரியுது ஹீரோக்கு வந்தது ஒரு கனவு. இப்ப அடுத்த நாள் பொழுது விடியுது. அதே போல ஹீரோ பக்கத்துல இல்ல. உடனே ஹீரோ ஃப்ரெண்ட் எழுந்து இவன் எங்க தான் போறான், திடீர்னு காணா போயிடறான் அப்படின்ட்டு ஹீரோ எழுந்து தேடிட்டு இருக்காரு. ஹீரோ ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள இருந்து வராரு. நீ எங்க தான்டா போற, திடீர்னு காணா போயிடுற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போதான் ஹீரோ அந்த பொட்டியை பத்தின கதையை சொல்றாரு. நானும் எங்க தாத்தாவும் சின்ன வயசுல இந்த காட்டுக்குள்ள வந்தோம். அப்போ திடீர்னு எங்க தாத்தா காணா போயிட்டாரு. அப்போ அவர் கையில வச்சிருந்த பொட்டியில ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு. நானும் சின்ன வயசுல நிறைய டைம் அந்த பொட்டியை தேடி இந்த பக்கம் வந்துட்டேன். ஆனா ஒரு தடவை கூட என் கண்ணிலே படல. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பொட்டி எனக்கு கிடைச்சது. அந்த பொட்டியை திறந்து பார்க்கும்போது உள்ள ஒரு புத்தகம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சிருப்பாரு. அந்த புத்தகத்துல அந்த காலத்துல இந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்த அரசன் அளவு கடந்த பேராசையால கண்ணில் தெரிகிற எல்லா ராஜ்யத்து மேலையும் போர் தொடுத்து ஜெயிச்சிட்டு வந்திருப்பான். அப்படிதான் இந்த கலிங்க ராஜ்யத்து மேலையும் போர் தொடுக்க வந்திருப்பான். அவன் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த போர்ல அவனால ஜெயிச்சிருக்க முடியாது. தோத்து போய் திரும்பி போயிருப்பான். இப்ப அவனால சுத்தமா முடியலன்ட்டு அவனோட பையன்கிட்டயும் சொல்லி வளர்த்திருப்பான். நீயாவது அந்த ராஜ்யத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனும் ஒரு தடவை போர் தொடுத்து போய் தோத்து போய் திரும்பி வந்திருப்பான். இப்போ ஒரு கட்டத்துல நம்மளால சாதாரணமா அந்த ராஜ்யத்தை ஜெயிக்கவே முடியாது, இதுக்கு நமக்கு அசுர சக்தி வேணும் அப்படின்னு ஒரு பூஜைலாம் பண்ணி ஒரு சாத்தான வர வச்சிருப்பாங்க. இப்ப அந்த சாத்தானோட சக்தியால அந்த ராஜ்யத்தை கைப்பற்றினது மட்டும் இல்லாம அந்த ராஜ்யத்துல இருந்த அம்மன் பிரத்யங்கரா தேவியோட விக்கிரகத்தையும் கைப்பற்றி உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப அதனால என்னவோ இவங்க நாட்டுக்கு அது ஒரு பெரிய சாபமா மாறி, அதாவது அந்த சாத்தான் இவங்க நாட்டு மக்களையே கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும். இது எப்படியா தடுத்தே ஆகணும், அதை கட்டுக்குள்ளேயும் கொண்டு வரவே முடியல அப்படின்னு அந்த நாட்டோட ராணி ஒரு சாமியார போய் பாக்குறாங்க. இப்ப அந்த சாமியாரும் உங்க ராஜ்யத்துல பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அந்த போர்ல நீங்க தர்ம வழியில ஜெயிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்ல, ஆனா அதர்ம வழி யூஸ் பண்ணி ஒரு சாத்தான வர வச்சு அந்த போர்ல ஜெயிச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம அந்த ஊர் கோயில்ல இருந்த அம்மன் விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்க. இதை சரி பண்ணணும்னா ஒரே வழிதான் இருக்கு. உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அந்த கலிங்க ராஜ்யத்துல இருக்க மலை உச்சியில இருக்க குகையில அந்த அம்மனோட விக்கிரகத்தை எடுத்துட்டு போய் வச்சுட்டு உயிர் தியாகம் பண்ணணும். இது பண்ணுனா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்துல யாருமே உயிர் தியாகம் பண்றதுக்கு முன் வந்திருக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. அப்போதான் அந்த சாத்தானோட ஆட்டம் அதிகமாகி ஜனங்க அவங்க கையை காதுன்னு அவங்களே வெட்டி அவங்களே சாப்பிடுற மாதிரி இந்த அமானுஷமான விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனாலதான் அந்த ராஜா வந்து பாத்திருப்பாங்க. இப்ப அந்த ராஜாவோட பாட்டியா இருக்கிற அந்த ராணி இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, அம்மன் விக்கிரகத்தை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற குகைக்குள்ள வச்சுட்டு உயிர் தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அந்த ராஜாவும் வேற வழி இல்ல, இப்ப நான் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த குகைக்கு கிளம்பி போயிருப்பாரு. இந்த கதை தான் ஃபுல்லாவே அந்த புக்ல போட்டுருக்கு. ஆனா அவங்க தாத்தா எதுக்கு அதை ஹீரோட்ட கொடுத்தாருந்தா இன்னும் புரியல. இப்போ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த குகை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அந்த குகைக்குள்ள போயிடுறாங்க. குகைக்குள்ள போனா உள்ள போய்கிட்டே இருக்க பாதை. இவங்களும் அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்க அதுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. போனா அந்த ராஜாவோட எலும்பு கூட அங்க கிடக்குது. அதுவும் இல்லாம அந்த ராஜா குதிரையில நிறைய பொட்டில எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த பொட்டி எல்லாமே அங்க இருக்கு. இப்ப அந்த ராஜாவோட வாளு எல்லாமே கையில எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு வில்லனும் வந்துடுறான். நீங்க எப்ப இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து 2-3 நாளாவது இன்னார செத்துருப்பேன்னு பார்த்தா இன்னும் உயிரோட நிக்கிற அப்படின்ட்டு ஹீரோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க சண்டை போடுற சத்தம் கேட்ட உடனே அந்த சாத்தான் கரெக்ட் டைம்ல என்ட்ரி கொடுக்குது. இப்ப அந்த சாத்தானை காட்டுறாங்க. ரொம்ப கொடூரமா பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருக்கு. வந்து கையில கிடைக்கிற ஒவ்வொருத்தனையும் கடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் தப்பிக்க வழியே இல்லாம அங்கங்க ஓடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல ஹீரோ அங்க இருக்கிற கத்தி எடுத்து அந்த சாத்தானை அப்படி இப்படி டைவர்ட் பண்ணி அங்க உள்ள வந்து ஒரு அம்மன் சிலை இருக்கு, அந்த அம்மன் சிலைக்கு மேல கொண்டு வந்து அந்த சாத்தானை அந்த கத்தியில வெட்டுறதுக்கு பிளான் பண்றாரு. அப்பதான் சொல்றாங்க அந்த கலிங்க ராஜ்யத்தோட கடைசி வாரிசே ஹீரோ தானாம். இதனாலதான் அவங்க தாத்தா அந்த பொட்டியில இருந்த அந்த புத்தகத்தை ஹீரோட்ட கொடுத்திருப்பாரு. இப்ப அந்த சாத்தானை ஹீரோவால மட்டும் தான் கொல்ல முடியும். இப்ப ஹீரோ அந்த கத்தி கையில எடுத்ததுமே அந்த அம்மன் பிரத்யங்கரா தேவியை அவதரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா அவதரிச்சு ஒரு அருளை தராங்க. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோ கையில வச்சிருந்த கத்தியை வச்சு அந்த சாத்தானை வெட்டிடுறாரு. இப்ப அந்த சாத்தான் அப்படியே காத்துல கரைஞ்சு அழிஞ்சு போயிடுது. இப்ப ஹீரோ அந்த பொட்டில என்னதான் இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருந்த அம்மன் விக்கிரகத்தை கையில எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொட்டி ஃபுல்லா நிறைய தங்க நகைகளா இருக்கும். இப்ப அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் பெரிய பணக்காரன் ஆயிடுறாரு. இப்போ படம் முடிஞ்சிருது. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சுங்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஊர்ல ஒருத்தர் நைட்டு கட்டில படுத்து தூங்கி
தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான வயிற்று வலி வந்துருது. வலியில பயங்கரமா அப்படியே துடிச்சிட்டு இருக்காரு. அந்த பேய் ஓட்டுறாங்களா ஒரு அம்மா, அவங்க வந்து அவர் தலையில கைய வச்ச உடனே அவர் உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஆவி மாதிரி வெளியே போகுது. இப்ப பார்த்தா அந்த சாத்தான் பயங்கர சக்தியோட இன்னும் ஆக்ரோஷமா இன்னொரு பெரிய உருவமா உருவாக்குற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. அநேகமா இதான் பார்ட் 2க்கான ஹிண்ட் நினைக்கிறேன். இந்த படம் OTT-ல இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and மறக்காம நம்ம பிளாஸ்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு கொஞ்சம் ஹைப்பும் போட்டு விடுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியா வர இந்த வீடியோ மேல வாட்ஸ்அப் லிங்க் ஒன்னு கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். and this is Vijay Kumar signing off. Bye.